குடும்பத்திற்குள்ள ஒரு பிரிவினையான ஒரு சூழ்நிலை வருதுன்னா அது கர்த்தர் அனுமதிக்கிறது கிடையாது. ஆமே. இன்னைக்கு பலர் என்ன நினைச்சிருக்காங்க, கர்த்தர் ஒருவேளை இப்படி என்ன அனுமதிச்சிருக்கிறார், அப்படி அனுமதிக்க மாட்டார். குடும்பத்தை பிரிக்கத்தக்கதா, கணவன் மனைவிக்குள்ள ஒரு உறவை பிரிக்கத்தக்கதாய், அல்லது பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள ஒரு உறவை பிரிக்கத்தக்கதாய் கர்த்தர் எந்த ஒரு சோதனையும் அனுமதிக்க மாட்டார். சொல்லுவதற்கான வயசு எனக்கு கிடையாது. ஆனாலும் கர்த்தருடைய பலிபீடத்திலிருந்து ஊழியக்காரன் இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் பேசல, ஆவியானவர் பேச வைத்துக் கொண்டிருக்கிறேன். புருஷன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை, ஒரு பிரிவினை போல ஒரு சூழ்நிலை வருதுன்னா ஆமாம், உடனே ஒரு தெய்வ பிள்ளை முழங்கார் போட்டு ஜெபிக்கணும். ஆமாம், இது கர்த்தர் அனுமதிப்பது அல்ல. எங்கேயோ ஒரு கேப்ல சாதம் வந்துட்டான், ஏதோ ஒரு கேப். ஆமாம், தேவ சமூகத்தில் விழுந்துடணும், அப்பான்னு சொல்லி கதறணும். ஏன்னா குடும்பத்தை நாம கட்டி எழுப்ப முடியாது, குடும்பம் கர்த்தரால் தான் கட்டி எழுப்பப்படும். இயேசுவின் நாமத்தில் இப்படிப்பட்ட எந்த ஒரு அந்தகார கிரியையும் நம்முடைய குடும்பங்களிலே வராமல் இருப்பதாக சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இன்னொரு அன்பான காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இப்போ உங்களுக்கும் புருஷனுக்கும் இடையில ஒரு பிரச்சனை வருது, அல்லது உங்க மனைவிக்கு இடையில பிரச்சனை வருது, அல்லது பிள்ளைகள் பெற்றோருக்கு இடையில ஒரு பிரச்சனை வருது. இந்த பிரச்சனை உங்க சர்க்கிளோட இருக்கணும். இந்த விஷயம் உங்க சர்க்கிளை தாண்டி யார்கிட்டையும் போகக்கூடாது. உங்க பேரண்ட்ஸ் கிட்டையும் போகக்கூடாது, உங்க பாஸ்டர் கிட்டையும் போகக்கூடாது, உங்க விசுவாசிகள்கிட்டையும் போகக்கூடாது. அது ஒரே ஒருத்தர் மட்டும்தான் போயிட்டு பாஸ்டர் ஜெபிக்க, பாஸ்டர் ஃபேமிலியில் பிரச்சனை இருக்கு ஜெபிங்க. விசுவாசிகள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஜெபிக்கிறது, அவங்க கிட்ட போய் எங்களுக்காக ஜெபிச்சுக்கோங்க இப்படி சொல்லி முடிச்சிடணும், மேலோட்டமாக முடிச்சிடணும். எல்லாம் ஏ டு இசட் விவரிச்சுட்டு இருக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேருடைய சின்ன பிரச்சனை பெரிதாக ரீசன் சொல்ல வேண்டியவர்கிட்ட சொல்லாம சொல்லக்கூடாதவர்கள்ட்ட சொன்னதினால். சொல்ல வேண்டியவர்கிட்ட சொல்லுங்க, சொல்லக்கூடாதவர்கிட்ட சொல்லாதீங்க. ஜெபிக்க கேளுங்க, பாஸ்டர் பாஸ்டர் இதுக்காக ஜெபிச்சுக்கோங்க, என் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கு. விசுவாசிகள்கிட்ட சொல்றீங்களா, பாஸ்டர் சிஸ்டர் ஜெபிச்சுக்கோங்க. உடனே அவங்க துருவி கேட்பாங்க, என்ன பிரச்சனை அப்படி கேட்பாங்க. துருவி கேட்குற மக்கள்கிட்ட தயவு செஞ்சு வாயை திறந்துடாதீங்க, அவங்க தான் உங்களுக்கான மாலை மலர். அடுத்த நாள் இவங்கள்ட்ட எல்லாம் சொல்லவே இல்லை, நீங்க சொல்லண்டா, அவங்க சொல்லிட்டாங்க. அவன் பாரப்படுற என் நிறைய குடும்பத்தில் இது இருக்கிறதுனால அவன் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி சொல்ற நம்பிக்கையான ஒரே இடம் அப்பா சமூகம் மட்டும்தான். அங்க சொல்ல சொல்யூஷன் வரும். ஆமே, அங்க சொல்ல சொல்யூஷன் வரும், ப்ராப்ளம் கம்மியாகும். வேற எங்க போய் நீங்க சொன்னீங்கனால சொல்யூஷன் கிடைக்காது, ப்ராப்ளம் அதிகமா இருக்கு. அவர்கிட்ட சொல்லுங்க, ஓப்பனா பேசுங்க. ஆமே, நாம அவர்கிட்ட எல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டோம். அவர்கிட்ட நீரே எல்லாம் பார்க்குறீர், உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவரே, நான் என்ன லெவலில் அல்றேனோ உங்களுக்கு தெரியும், நீங்களே பார்த்து செய்யுங்க. என்னத்தை பார்த்து செய்யறது? ஆமே, நீ அவங்க கிட்ட எல்லாம் போய் எல்லாம் ஓப்பனா பேசுறீ, என்கிட்ட பேசுறியா நீ? ஆமே, நம்பிக்கை அற்று இருக்கிற உள்ளமே நம்பிக்கை விட்டுறாதீங்க, திரும்ப கர்த்தர் கட்டுவார். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை பலிபீடத்திலிருந்து தீர்க்க தரிசனமா பேசுறேன். கர்த்தர் திரும்ப கட்டுவார். கட்டுகிற தெய்வத்துக்கு முன்பாக தான் இருக்கிறேன் என்று சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி ஆமே.